ஆராதனை தீர்க்க தரிசன நிகழ்ச்சிக்கு கலந்திருக்கிற அந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்கு ஒவ்வொருவருக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த 2025 ஆண்டில் இந்த புதிய மாதம் ஜனவரி மாதத்தில் இந்த புதிய மாதத்தில் சரியாக 15வது நாளில் நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்த இருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய திட்டம், இதை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் நாமம் மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில பாருங்க, பணம் பொருள் எத்தனையோ நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதாங்க ரொம்ப முக்கியம். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கிறது, நல்லா பாருங்க. சங்கீதம் எழுதின புஸ்தகத்துல 22ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீர் நீர் பரிசுத்தர். நம்ம வாழ்க்கையில யார் நம்ம கூட இருக்காங்களோ இல்லையோ, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது அவர் பெரிய காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில செய்ய முடியும். இந்த ஆண்டுல நம்ம துவங்கிட்டோம், அப்படியே நம்ம லைஃப் போயிட்டே இருக்குது. உங்க வாழ்க்கையில நல்லா கவனித்துக்கொள்ள, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கூட இருக்குதுங்க. அவர் எப்போ நம்ம வாழ்க்கையில கூட இருப்பாருன்னா, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, அவர் ஆராதிக்கும் பொழுது, அந்த தேவனை உயர்த்தும் பொழுது அவர் நம்ம கூட இருக்கிறார். நம்ம கூட இருந்து ஆண்டவர் விடுதலை வல்லமையை தந்து நம்ம ஆசீர்வாதமாய் கர்த்தர் வழி நடத்துவாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா. அதனால ஒரு பாடலை நம்ம பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாம். கர்த்தர் பெரியவர், நம்ம வாழ்க்கையில நிச்சயமாய் ஒரு பெரிய காரியத்தை செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எல்லா கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி நீங்க பாடும் பொழுது அவர் நம்மளுடைய இடத்தில் உலாவுவார், அவர் இறங்கி வருவார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றிடுவார்கள். நம்பிக்கையோட என்னோட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. என்னோட அப்படியே இணைந்து தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி, எத்தனை சத்துருக்கள் எவ்வளவுதான் பெருகிருக்கட்டுமே, உங்க பக்கத்துல 1000 பேர், உங்க வலது பக்கத்துல 16 பேர் விழுந்தாலும் நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க தளர்ந்து போவாதீங்க. இந்த ஆண்டுல கர்த்தர் உங்களை தளர்ந்து போக விட மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். அவரே நமக்கு கேடகமாக இருக்கிறார். அவரே நமக்கு மகிமையுமாய் இருக்கிறார். நல்ல மகிழ்ச்சியோட ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாம். Thank you, glory. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனையும் மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனையும் மிகுந்து விட்டனர். ஆனால் சோர்ந்து போகவில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனி தாங்குவீரே, என்னை தள்ளாட விட மாட்டீ. நம்பிக்கையோட தகப்பனி தாங்குவீரே, என்னை தள்ளாட விட மாட்டீ. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே.
கத்தரபல தீரமல கத்தரமா தூரபல ஷல்பல கத்தரபா. சொல்லுங்க ஹalleluya. ஜீசஸ். கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. அப்படியே கைகளை தட்டி நல்லா ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நம்ம இரவுல தூங்கும் பொழுது ஏற்படுகிற வேதனைகள் ஆண்டவர் இதிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தரப்போகிறார். நீ துக்கத்தோட இனி உங்க படுக்கைக்கு போக மாட்டீங்க. இனி நீ துக்கத்தோட நீங்க உங்களுடைய நாட்களை நீங்க பார்க்க மாட்டீங்க. கர்த்தர் ஒரு மகிழ்ச்சியை தரப்போகிறார். பயப்படாம கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வெற்றி தர தேவனை கொண்டாடுவோம். ஜீசஸ். படுத்துறங்கி மகிழ்வுடனே தேடுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை பாதுகாக்கிறேன். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறேன். அச்சமில்லையே கலக்கமில்லையே, அச்சமில்லையே கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் நம்மோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே. ஓஹோ. கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்ல சொல்ல தலை நிமிர வல்லமை செய்பவர் நீரே. அந்த மகிமை இறங்கி வருகிறது. நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. ஓ தேங்க்யூ க்ளோரி. அப்படி மகிமைப்படுத்தலாம். மகிமைப்படுத்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண அவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. சொல்லுங்க தேவரீர் நீர் பரிசுத்தர் அப்பா. அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீங்க பரிசுத்தர். நீர் எத்தனை பரிசுத்தம் உள்ள கர்த்தர் ஆண்டவரே. நல்லா கலங்காம எதை நினைத்து சோர்ந்து போகாம கர்த்தரை ஸ்தோத்திரத்தோடு அப்படி மகிமைப்படுத்தலாம். நீங்க நினைக்கிறீங்க நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்த நீங்க கர்த்தரை ஆராதிக்க உங்களுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு சமாதானம், உங்க புரிந்து கொள்ள முடியாத ஒரு மகிமை, புரிந்து கொள்ள முடியாத ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் தருவார். நீங்கள் விரும்பினதை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் அவரை மகிமைப்படுத்த இந்த வார்த்தைகளை உங்க இருதயத்தில் தியானிக்க நீங்க அப்படியே ஆண்டவரை அப்படியே அறிக்கையிட சத்துருக்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். சத்துருக்கள் மேல் ஜெயம் எடுக்கிறீங்க. Thank you, glory. ஒன்றுக்கும் நீ கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே. அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நீ கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே. அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவையலையே தியானம் செய்கிறே. அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே. அவைகளையே தியானம் செய்கிறே. அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே. என்னோட அப்படி இணைந்து அவைகளையே தியானம் செய்கிறே. இருதயத்துல அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே. கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே.
நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்ல சொல்ல அந்த மகிமை, தலை நிமிர அந்த செய்பவர் வல்லமை இறங்கி வருகிறது. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுங்க, கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தடைகள் உடைக்கப்படட்டும். இந்த அதிகாலை நேரத்துல கர்த்தரோடு நீங்க மகிமைப்படுத்துறீங்கல்ல, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வரீங்கல்ல, அவர் வார்த்தையை அறிக்கையிடுகிறீங்கல்ல, அந்த வசனத்தை நீங்க நம்புறீங்கல்ல, என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறீங்கல்ல. நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சொல்லுங்க, ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் எல்லா இடங்களிலும் உங்களை வெற்றி சிறக்க பண்ண அவர் போதுமானவர், அவர் போதுமானவர். ஓ ஷல்பாலா கத்தரபா. சத்துருக்கள் ஜெயம் எடுக்கிறீங்க. நீங்க சொல்ல சொல்ல சத்துருக்கள் ஜெயம் எடுக்கிறீங்க. உங்களுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்கள் மேல கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். கர்த்தர் ஜெயத்தை உண்டு பண்ணுகிறார். அவரிடத்தில் ரட்சிப்பு உண்டு, அவரிடத்தில் வல்லமை உண்டு, அவரிடத்தில் பாதுகாப்பு உண்டு, அவரிடத்தில் ஆசீர்வாதம் உண்டு, அவரிடத்தில் நித்திய மீட்பு நமக்கு இருக்கிறது. நிமிர செய்பவர் நீரே, நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஜீசஸ். எல்லாரும் அப்படியே மகிமைப்படுத்தலாம். பரிசுத்தமுள்ள தேவன், அவர் வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர், எப்பொழுதும் நம்மோடு இருக்கணும்னு விரும்புகிறவர் ஆண்டவர். எப்பக்கம் நெருக்கப்பட்டார், எத்தனை குழப்பங்கள் எத்தனை லைஃப்ல வந்தாலும் கர்த்தருடைய சமூகம் நமக்கு ஆறுதல், கர்த்தருடைய மகிமை நமக்கு கேடகமமா இருக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வந்த இருளில் ஒரு குழப்பம், ஒரு மனப்போராட்டம், கர்த்தர் அவனுக்கு மகா பெரிய பலனும் அவர் கேடகமாயிருந்தார். எல்லாரும் இருதயத்தை ஆழத்திலிருந்து என் தலையை உயர்த்தி ஆசீர்வதிக்க உம்மால முடியாண்டவர். ஜீசஸ், என்னை மாற்றும் உம்மால முடியும். உம்முடைய மகிமையில் எங்களை நிறைவாக்க உம்மால முடியாண்டவரே. எல்லோரும் இணைந்து தேவனை அப்படியே ஆராதித்து, ஜீசஸ் உன்னத தேவனே, ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட ஷல்பலகதரப பலகதுரமல. எல்லாரும் அந்நிய பாஷையில ரகலபா. உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. ஐயாவும் நிழலிலே ஆனந்த பரவசம். ஐயாவும்
இன்பம் அளவிடா பேரின்பம் ஆரோக்கியம் அதிசயம் அளவிடா பேரின்பம் ஆரோக்கியம் அதிசயம் உன்னத தேவனே என் இயேசு ராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா உள்ளம் ஏங்குதையா என் உள்ளம் ஏங்குதையா இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக செல்வலகதரவா என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி எல்லாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த மாசம் ஆண்டவரே 15 நாள் என் வாழ்க்கையில இருக்கிற எல்லாவற்றையும் மாற்றி எங்க கூட நீங்க இருங்க ஆண்டவரே. சொல்லுங்க, எங்களோட நீங்க வாசம் பண்ணுங்க. எங்களுடைய கணவன் ஆண்டவரே, எங்களுடைய மனைவி, எங்க பிள்ளைகளோட கர்த்தர் நீர் வாசம் பண்ணுவீராக. எந்த குடும்பம் கர்த்தர் வாசம் பண்ணுகிறாரோ அந்த குடும்பத்துல கர்த்தர் நிறைவை வைக்கிறார். ஒரு நாளும் குறைவு வராது, ஒரு நாளும் அழுகை வராது, ஒரு நாளும் போராட்டங்கள் வராது. சந்தோஷம், சமாதானம், ஒரு பெரிய மகிமையான ஒரு குடும்பமாக உங்களுடைய பகுதிகளில், உங்களுடைய வீடுகளில், உங்க சொந்தக்கார மத்தியில கர்த்தர் உங்களை தலை நிமிர செய்வார். அந்த உன்னத தேவன், அந்த உன்னத அபிஷேகத்தின் வல்லமை, உன்னதமானவனுடைய நிழலின் வல்லமை இன்றைக்கு உங்களை மூடி இன்றைக்கு ஆசீர்வதிக்க அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இன்றைக்கு ஆராதித்த, இன்றைக்கு பாடின, எங்களோடு இணைந்த ஒவ்வொருவர் மேலும் அந்த பிரசன்னத்தின் வல்லமை வந்து தங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்து கொண்டிருக்கிற உங்களை அனைவரையும் நான் இயேசுவின் நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன். இந்த 2025 வருடம் முதல் மாதம் இந்த 15ஆம் தேதியில் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை நீங்கள் ஆராதித்து கொண்டே இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இறங்கி இன்றைக்கு வந்திருக்கிறார். இன்று நீங்கள் ஆராதிக்க ஆராதிக்க அவர் உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டே இருந்தார். அவர் உலாவுகிறது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய பார்வை உங்கள் மேலே தான் இருக்கும். நன்றாக ஒன்று புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களை அப்படியே விட்டு போகிற ஒரு தேவன் அல்ல. நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்கள் ஆண்டவர், உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர், உங்களை மீட்டெடுக்கும்படி தன்னுடைய குமாரனை கொடுத்த இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் உங்களோடு இருக்கிற ஒரு ஆண்டவர். அதனால தான் நம்ம துதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம், அவரை போற்றி பாடுகிறோம். அவரை துதிக்க துதிக்க அவர் நம் நடுவில் பிரசன்னமாகி அவர் நம்மோடு இருக்கிறார். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் தம்மை தொழுது கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் அவர் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். யாரையும் அவர் கைவிடவே மாட்டார். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கின்ற சில காரியங்கள்லாம் அது மாறி போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. நன்றாக ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், யோபு இந்த உலகத்தில் இருக்கிறார்.
தேவனோ வானாதி வானத்தில் வீற்றிருக்கிறார். அந்த தருணத்தில், அதாவது இந்த உலகத்தை மோசம் போக்கி கொண்டு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற சொல்லப்படுகிற சாத்தான் அன்றைக்கு தேவ சமூகத்துக்குள்ள நுழைகிறான். அப்பொழுது கர்த்தர் நீ யார் என்று கேட்கிறார். கேட்டுட்டு சொல்றாரு, நல்லா கவனிச்சு பாருங்க. அவன் சொல்லுகிறான், நான் உலகமெங்கும் சுற்றி வருகிறேன். அவன் சொல்லுகிறான். சொன்ன உடனே கர்த்தர் சொல்லுகிறார், நீ யோபு மேலே கவனம் வைத்தாயோ? அதாவது நல்லா புரியுங்க, அவர் வானத்தில் இருக்கிறார், பூமியில் யோபு இருக்கிறான். ஆனால் யோபை சுற்றி கொண்டு இருக்கிற எல்லா கிரியைகளையும் கர்த்தர் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். இந்த நாளில், இந்த ஆராதனையில் நீங்கள் கலந்து கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் பின்தொடர்ந்து சுற்றி கொண்டு இருக்கிற எல்லா ஆவிகளையும் அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் விட்டு விடுவார் என்று நினைக்காதீர்கள். அந்த ஆவிகள் அனைத்தையும் இந்த நாளில் கர்த்தர் நாசப்படுத்தி ஒன்றுமில்லாமல், அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில் நாசப்படுத்தி உருகுலைத்து வைத்த அந்த சாத்தானை இன்றைக்கு மறுபடியும் தம்முடைய வல்லமையினால் எழுந்தருளினவராக இந்த ஆராதனையில் உங்கள் மத்தியில் இறங்கி வந்து அந்த கிரியைகளை அவர் அழித்து போட்டு இருக்கிறார். நீ கலங்க தேவையில்லை, கண்ணீர் விட தேவையில்லை. அந்த ஆராதனையில் அவருடைய பிரசன்னம் வெளிப்பட்டிருக்கு. இந்த நாளில் இதை பார்க்கிற அன்பு சகோதரனே, இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தையை நான் படிக்கவா? அவர் சொன்னார் பாருங்களேன். அதாவது ஏசாயா 54வது அதிகாரம் 7வது வசனம். இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். எப்படி கவனித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை கைவிட்டது போல தோன்றலாம். சில காரியங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, யோபை பார்த்த அந்த கிரியைகள், அந்த சாத்தான் இடத்துல கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, நீ யோபு மேலே கண் வைத்தாயா? அப்போ யோபு கிட்ட சொல்லுது, இப்படியெல்லாம் உமக்கு உண்மையும் உத்தமமாக வாழ்ந்துட்டுருக்கிற யோபுக்கு சில பிரச்சனை வந்து நம்ம மறுதளிச்சிருவானா? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைங்க, ஜெபிக்கிற பிள்ளைங்க, இப்போ நீங்கள் பல விதமான சோதனைகள் மத்தியில் போய் கொண்டு இருக்கிறீங்க, போராட்டத்தின் மத்தியில் போய் கொண்டு இருக்கிறீங்க. நீ கலங்கிறாத. அவர் உன்னை கைவிட்டு விட்டார் என்று நினைக்காத. அவர் இமை பொழுது உன்னை கைவிட்டாலும், ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் உன்னை சேர்த்து கொண்டிருக்கிறார். போன வருடம் உங்களை கைவிட்டது போல, அவர் உங்களை விட்டு விலகினது போல நீங்கள் இருந்தது. அவர் கைவிட்டு விடும் பொழுது என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? நான் படிக்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவம் பாருங்களேன். பயப்படாதே, வெட்கப்படுவதில்லை, நானாதே, லட்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவையார் நிந்தையினை நினையாது இருப்பாயாக. 6 கைவிடப்பட்டு நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிரயாத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவி போல இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். கர்த்தர் ஒரு மனிதனை விடும் பொழுது, அதாவது இமை பொழுது தான் விடுவார். அப்போ விடும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கிங்க, சில நேரத்தில் வெட்கம் வருங்க, அவமானம் வரும், நிந்தை வரும். அதை குறித்து நீங்கள் கலங்கிறாதீங்க. ஏனென்றால் சாத்தான் நம்மளை அழிக்கும், அவமானப்படுத்தணும் நினைக்கும் பொழுது அதை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார். அதைத்தான் யோசேப்பு வாழ்க்கையிலும் அவனை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி சாத்தான் எவ்வளவோ முயற்சி எடுத்தான். ஆனாலும் தேவன் அவனை கைவிட்டது போல இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவனை கைவிடலை. வேதம் சொல்லுகிறது, இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையோடு உனக்கு இறங்குவேன். நான் இறங்குவேன் என்றவர் சொல்ல, நான் கிருபையோடு இறங்க போகிறேன். கிருபை என்றால் என்ன?
நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறீங்க தெரியுமா, இந்த உலகத்தில் எங்களால் வாழ முடியல, எங்களால் சம்பாதிக்க முடியல, எங்களுக்கு ஒரு வீடு இல்லை, எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, எங்கள் சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை, அப்படி நீங்கள் திகைத்து கொண்டு இந்த உலகத்தில் இனி வாழ முடியாது, எங்கள் பிஸ்னஸ் அவ்வளோதான், எங்கள் பிள்ளைங்களுக்கு படிப்பறிவு அவ்வளோதான், எங்களால் பிள்ளைங்கள் மேற்கொண்டு படிக்க முடியாது, எங்களுக்கு வேலை இல்லை, எங்கள் தொழில் வியாபாரம் எதுவுமே இல்லை, நீங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க தெரியுமா, அதுக்கு தான் அவர் இறங்கும்போது கிருபையோடு இறங்கி வருகிறார். ஏன் கிருபை? நான் நிற்பதும் நிர்மூலமாகாத கிருபை. கர்த்தர் ஒரு மனிதனை கர்த்தர் இமைப்பொழுது விட்டாலும் அவனுக்கு கிருபையோடு இறங்கி வருவார், மறுபடி தூக்கி நிறுத்துவார், அவனை உயர்ந்த இடத்துல கர்த்தர் வைப்பார். நீங்கள் நல்ல வேதத்தை படித்து பாருங்கள். ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், எல்லா மனிதர்களும் சில நேரத்தில் கர்த்தர் கைவிட்டது போல இருக்கும். ஆனால் கிருபையோடு இறங்கி வந்து இந்த 15ஆம் தேதி உங்களை ஆசீர்வதித்து நடத்துகிறத பார்ப்பீங்க. இந்த மாதம் இந்த 15ஆம் தேதியில் அவர் கிருபையோடு உங்களை ஆசீர்வதிப்பார். நீ கலங்காதீங்க, சந்தோஷமாக இருங்க. கிருபையின் வல்லமை உங்களை மூடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கலாமா? கொஞ்ச நேரம் கண்களை மூடி. அன்பு தகப்பனே, இந்த ஆராதனை தீர்க்க தரிசனமான செய்திக்கு நேராக இந்த ஆராதனை கலந்து கொண்ட பிள்ளைகளுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். தெய்வீக கரம் கூட இருந்து நடத்தட்டப்பா. பிள்ளைகள் மேல் உம்முடைய கரம் இருக்கட்டும், பிள்ளைகள் மேல் உம்முடைய வல்லமை இருக்கட்டும். சாத்தானால் கர்த்தாவே போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள் அடைந்த ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தர் பலப்படுத்தி உம்முடைய கிருபையோடு நீங்கள் அவங்க மேலே இறங்கி வந்தவர்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஓ, உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் ஆண்டவரே. நான் நித்திய கிருபையோடன் உனக்கு இறங்குவேன் அப்பா. சோத்துரைக்கிறோம் அப்பா. உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன், கிருபையோடு உன்னை சேர்த்து கொள்ளுவேன். ஓ, எத்தனை வல்லமுள்ள இந்த வார்த்தை, இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த நாளிலிருந்து நடைபெறட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆசீர்வதி, வழி நடத்தும். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உருக்கமான இரக்கத்தினால் நித்திய கிருபையோடு உங்களுக்கு இறங்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதாவது இந்த நாள் ஒரு அறிவிப்பு. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு குடும்ப விடுதலை ஜெபம் நம்முடைய ஜேசிஒய் ஊழியத்தில் நடைபெறுது. நீங்கள் சென்னையில் அல்லது காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த சுற்று மாவட்டங்களில் இருப்பீர்கள். ஆனால் சரியாக 4 மணிக்கு இந்த கூட்டம் நடைபெறுகிறது. உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துகளுக்காக நாங்கள் ஜெபிக்க அந்த நாளில் இருக்கிறோம். நீங்கள் இந்த குடும்ப விடுதலை கொடுத்து கலந்து கொள்ளும்படி உங்களை இயேசுவின் நாமத்தினால் அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு உன்னை மாற்றுகிறார் விடுதலை ஊழியத்தின் மூலம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசின் பிடியில் இருந்தும் பலதரப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து வருகிறார். தினமும் அநேகர் நம்முடைய ஜேசுவை விடுதலை ஸ்தலத்திற்கு வந்து தேவன் கொடுக்கும் விடுதலையையும் சுகத்தையும் பெற்று செல்கிறார்கள். நமது ஜேசுவை விடுதலை ஸ்தலத்தில் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களை விடுதலைக்குள் நடத்தவும் நமது ஊழியர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு உன்னை மாற்றுகிறார் ஊழியம், நம்பர் 1, கத்தன் தெரு, கஸ்பாபுரம், பதுவஞ்சேரி, சேலையூர், சென்னை 126. மேலும் தொடர்பு கொள்ள 9841889948. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.